உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தர வேண்டும் என்று ஆமென் சங்கீதக்காரன் கேட்கிறான். இன்னைக்கும் இந்த ஜெப நாட்களில் நாம் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற காரியம், ஆண்டவர் எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும், எனக்கு உணர்வை தர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். நான் உணர்வடைந்தேனே ஆனால் என்னுடைய குடும்பம் உணர்வடையும். நான் உணர்வடைவேனே ஆனால் என்னுடைய சபை உணர்வடையும். நான் உணர்வடைவேனே ஆனால் என்னுடைய தேசம் உணர்வை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிற காரியம், ஆண்டவர் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும், உணர்வை கற்ற நம்முடைய வாழ்வில் கட்டளையிட வேண்டும். அல்லேலூயா. அதை எதிர்பார்த்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமே ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உணர்வை கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது, நான் எதிலே உணர்வுள்ளவனாக நான் மாற வேண்டும், நான் எதிலே உணர்வுள்ளவனாக மாற வேண்டும் என்று சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் அதனுடைய 18 வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் 119 சங்கீதம் 18 வசனம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இங்கே சங்கீதக்காரன் கேட்கிறான், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அவருடைய வேதத்தின் ரகசியங்களை, வேதத்தின் அதிசயங்களை பார்ப்பதற்கு நம்முடைய இருதயமானது உணர்வடைய வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் அவருடைய வசனத்தை, அவருடைய வேதத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய இருதயம் உணர்வுள்ளதாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏன் அவருடைய வேதம், அவருடைய வசனம், அவருடைய வார்த்தையில் அதை நான் ஆராய்ச்சி செய்வதில் அல்லது அதில் நான் அந்த வார்த்தைகளை தியானிப்பதில் நான் ஏன் உணர்வுள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெற்று பிசாசினால் சோதிக்கும்படியாக வனாந்தரத்திலே போய் அவர் உபவாசம் இருந்து, உபவாசம் முடிகிற அந்த நாளில் அவருக்கு பசி உண்டாயிற்று. உண்டானவுடனே பிசாசு அவரிடத்தில் வந்து அவரை சோதிக்கிறான். எப்படியாக சோதிக்கிறான் என்று சொன்னால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும். ஆண்டவரால கூடாத காரியம் உண்டா? அவரால் நிச்சயமாய் செய்திருக்க முடியும். அவரால் நிச்சயமாய் அதை செய்து தன்னுடைய பசியை போக்கி இருக்க முடியும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் நம்மை பிழைப்பூட்டுகிறது. அந்த வார்த்தை தான் நம்மை பிழைக்கும்படி செய்கிறது. அந்த வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, சங்கீதம் 119 சங்கீதம் அதனுடைய 105 வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 105 வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வசனம் என்னவா இருக்கிறதா? என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவருடைய வசனம் தான் நம்மை வழிநடத்துகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவருடைய வேதம் தான் என்னை வழிநடத்துகிறது. அவர் கொடுத்ததான வார்த்தை தான் என்னை வழிநடத்துகிறது என்பதை
தேவ பிள்ளைகள் நாம் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நான் தியானிப்பதில் எனக்கு உணர்வு உண்டாக வேண்டும். இன்னைக்கு வார்த்தைகளை கேட்கிறார்கள், கேட்கிறதோடு போய்விடுகிறார்கள். இல்லைன்னா அநேக நேரத்தில் வார்த்தையை கேட்பதற்கு, தியானிப்பதற்கு, வாசிப்பதற்கு நேரம் இல்லை, சூழ்நிலைகள் அமையவில்லை என்று சொல்லி இந்த உலகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம், தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய் அதில் இருக்கிறதான ரகசியங்களை, அதில் இருக்கிறதான அதிசயங்களை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் அவருடைய வேதத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்வில் உணர்வை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட வேண்டும். அல்லேலூயா. சிலர் வேதத்தை வாசிப்பாங்க, வாசிக்க 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 ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சிலருக்கு என்ன வரும்? சிலருக்கு தூக்கம் வரும். சிலருக்கு தூக்கம் மாத்திர வேண்டாம், வேதம் வாசிக்க ஆரம்பிச்சாலே போதும், தானாவே என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். ஏன்னு சொன்னா அவருடைய வேத வசனத்தை வாசிப்பதற்கோ தியானிப்பதற்கோ அதனுடைய அதிசயங்களை கண்டுகொள்வதற்கோ பிசாசு விடுகிறவன் அல்ல, அவன் தடை பண்ணுகிறான். ஆனா இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி, இந்த வார்த்தைகளின் அதிசயங்களை நான் காணும்படி எனக்கு உணர்வை தந்தருளும். அல்லேலூயா. நாம் கேட்போமையானால் நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் அதை நம்முடைய வாழ்வில் தந்து அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தையில் நான் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது சொன்னேன், அந்த வார்த்தை நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தை என்று சொல்லும் பொழுது நாம் யோசிக்கலாம், வார்த்தை என்ன வார்த்தை, ஏது வார்த்தை, இது எப்படி உண்டானது, யாருடைய வார்த்தை என்று நாம் கேட்க முடியும். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படி 1, 2, 14, 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 14ஆம் வசனம் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கைகளை உயர்த்திவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சோத்திரம். இந்த வார்த்தை வேதம் தேவன் கொடுத்து அருளினதான வார்த்தைகள், வசனம் என்று சொல்லப்படுகிறது. யாரோ எழுதிட்டு போனாங்க, யாரோ எழுதினாங்க, யாராலேயோ எழுதப்பட்டது, அப்படி அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இங்கே வார்த்தை என்று சொல்லப்படுவது, வார்த்தை என்று சொல்லப்படுவது தேவனாகிய கர்த்தரை அங்கே குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நானே வார்த்தையாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் அதுதான். ஆதியிலே வார்த்தை. ஏன் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி அநேகமாய் எல்லாரும் தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் தான் கேட்டார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி தீர்க்கதரிசிகள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். தீர்க்கதரிசியின் புத்தகங்களை நாம் வாசித்து பார்ப்போமே ஆனால், தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு என்று சொல்லி நாம் அநேக இடங்களில் பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் வெளிப்பட்டார். ஆகையினால தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம்.
அது மாத்திரமல்ல, இந்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தது அவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உருவாக்கினார். மனிதனை மாத்திரம் தன்னுடைய கையினாலே அவர் உருவாக்கினார். அவருடைய வார்த்தை தான் இங்கே இந்த எழுத்து வடிவத்தில் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் விளம்பினதான வார்த்தைகளை தான் இங்கே நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தியானிக்க வேண்டும், இதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா இதற்கு நேரம் கொடுப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு அல்லது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதனுடைய அதிசயங்களை ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு இன்னைக்கு நமக்கு அநேகம் நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி, அப்படி என்று சொன்னால் அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு. அல்லேலூயா. இந்த வார்த்தை, வேத வார்த்தைகளை அதனுடைய ஆழங்களை அதிசயங்களை அறிந்து கொள்வதற்கு எனக்கு உணர்வை தாரும். அப்படியானால் அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வது என்று சொல்லும்போது நான் சொல்லுவேன், அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம், அவரை குறித்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அவர் என்ன சொல்லி இருக்கிறார், என்னதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார், என்னென்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், நான் என்னுடைய வாழ்வில் நான் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எதை சொல்லி இருக்கிறார், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எதை சொல்லி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு, இந்த வார்த்தையின் ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு எனக்கு உணர்வுள்ள இருதயம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை, வசனத்தை, வேதத்தை அறிந்து கொள்வதற்கான உணர்வு என்னுடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டும். அப்போ ஏன் இதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறது இந்த வார்த்தை தான். இன்னைக்கு நம்ம பலப்படுத்துகிறது இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையில் வசனத்தை நாம் தியானிப்போமே ஆனால், வாசிப்போமே ஆனால், வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வேதமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. இந்த வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆனால் இன்றைக்கு அதிகமாய் வேதத்தில் உள்ளதான ஆசீர்வாதங்களை மாத்திரம் என்ன செய்து கொள்ளுகிறார்கள், எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆசீர்வாதத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். உபாகமம் 28 அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நாம என்ன செய்வோம், நியூ இயர் ஆனா 1ஆம் தேதி ஆனா நாம வாசிப்போம். அதுக்கு மேல நாம வாசிக்க மாட்டோம். ஏன்? அங்கே சாபமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுவேன் ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரமல்ல வாசிக்க வேண்டியது, அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சாபமான வார்த்தைகளையும் நாம் வாசிக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தருடைய வழியில நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அது அங்கே கற்றுக் கொடுக்கிறது. நான் கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கும்போ என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது ஏன் இந்த வார்த்தையை, இந்த வார்த்தையினுடைய ஆழங்களை, அதிசயங்களை நான் அறிந்து கொள்வதற்கு ஏன் என்னுடைய வாழ்வில் உணர்வடைய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறார். ஆமென். இது ஜீவன் உள்ளது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஒன்றும் பொய் சொல்லுவதில்லை. அது நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. பாவத்தில் நாம் மரித்து போயிருக்கும் பொழுது இந்த வார்த்தையானது நம்மை உயிர்ப்பிக்கிறது. இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. சோர்ந்து போயிருக்கும் பொழுது இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். என் ஆண்டவர் என் கூட பேசுகிறார். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறது இல்லை, இடம் கொடுக்கிறது இல்லை.
நாம வருகிறோம், உட்காருகிறோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், அற்புதம் செய்யும், நன்மை செய்யும், என்னை மேன்மைப்படுத்தும், என் வாழ்வில் கஷ்டத்தை மாற்றும், ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போயிடுறோம். இந்த வேதாகமம் நம்முடைய கரங்களில் கிடைக்கப் பெறுவதற்கு எத்தனையோ உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமம் நம்முடைய கரத்தில் கிடைப்பதற்கு எத்தனையோ உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டிருக்கிறது. சாதாரணமா எல்லாம் இது நம்ம கையில வரலங்க. இன்னைக்கு ரொம்ப எளிதாய் நம்ம என்ன செய்கிறோம்? ஹலோ, இத ரொம்ப எளிதா நாம் வாங்குகிறோம், ரொம்ப ஈஸியா வாங்கிடுறோம். ஆனா இதனுடைய பின்னணியை பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கும். பிசாசு எவ்வளவோ போராடினா இது யாருடைய கைக்கு என்ன செய்யக்கூடாது, கிடைக்க கூடாது. ஏன்னா ஜீவன் தருகிற வார்த்தை, என் ஆண்டவராகிய கர்த்தர் ஜனங்களோடு இடைப்படுகிற வார்த்தை இது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை இது. ஜீவனற்றிருக்கிற ஜனங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை இது. என் தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை, எந்த வார்த்தை? ஆதியில் இருந்த வார்த்தை என்னவானது? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அல்லேலூயா. எது வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. நம்முடைய கரங்களில் கிடைக்கப்பட்டிருக்கிற வேதம் தேவனால் அருளப்பட்ட வார்த்தை, இது தேவனாக இருக்கிறது. அல்லேலூயா. உடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் பைபிளை தூக்கி இதுதான் தெய்வம்னு சொல்லிட்டார். நான் சொல்லுவேன், இதற்குள் இருக்கிறதான வார்த்தை என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு பேசுகிற வார்த்தை. இதை நம்ம வாசிக்கும் போதும், இதை நான் வாசிக்கும் போது என் ஆண்டவரை என்னோடு பேசுகிறதா? அல்லேலூயா. பேசுகிறாரா இல்லையா? இதை வாசிக்கும் போதே ஆண்டவர் என்னோட பேசுகிறார். கவலைப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். வேதனை மிகுந்த நேரத்தில், கஷ்டங்கள் நிறைந்த நேரத்தில், பாடுகள் நிறைந்த நேரத்தில், அவமானங்கள் நிறைந்திருக்கிற நேரத்தில் இந்த வார்த்தை என்னோடு பேசினது. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அதே நேரத்தில் நான் பாவம் செய்த பொழுது இந்த வார்த்தை என் கூட பேசினது. நான் பாவம் செய்த பொழுது இந்த வார்த்தை என் கூட பேசினது. நீ செய்தது பாவம். இந்த வார்த்தை என்னை கண்டித்தது, என்னை கண்டித்து நேர்வழியாய் நடத்தினது. ஆகையினால நான் இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு எனக்கு உணர்வு வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த வார்த்தையை ஏன் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இல்லை இதை நான் இவ்வளவு இதை அறிந்து கொள்வதற்கு, இதனுடைய ஆழங்களை, அதிசயங்களை அறிந்து கொள்வதற்கு ஏன் எனக்கு உணர்வு வேண்டும் என்று சொன்னா, நான் ஒரு உதாரணத்தை சொல்லி அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்லுகிறேன். இன்னைக்குள்ள நிலைமையில நீங்க போகிற வழியில ஒரு பவுனுக்குள்ள நகை கீழே கிடக்கு. நகைன்னு சொல்லும்போ நகை தானே, நகை ஒரு பவுனுக்கான நகை கீழே கிடக்கு. நாம என்ன செய்வோம்? மெதுவா அக்கம் பக்கம் பார்ப்போம். பார்த்துட்டு யாரும் பார்க்கலன்னா மெதுவா எடுத்து பைக்குள்ள போட்டு, ஏன்னா தெரியும், ஏன் இன்னைக்கு ஒரு பவுன் 1,00,000 கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. இன்னும் போன நாட்கள் போனா கண்டிப்பா 1,00,000 அதையும் தாண்டும். தெரியும், அதை குறித்த உணர்வு நமக்கு இருக்கு. ஆனா அதை பார்க்கிலும் விலையேற பெற்றது தேவனுடைய வார்த்தை. அதை பார்க்கிலும் விலையேற பெற்றது தேவனுடைய வார்த்தை. நான் சொல்லுகிறேன், சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் முதல் பகுதியை, இரண்டாவது பகுதியை மாத்திரம் வாசிங்க.
சங்கீதம் 18:30 நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. ஹலோ, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. புடமிடப்பட்டது. எதை புடமிடுவாங்க? எதை புடமிடுவாங்க? பொன்னை புடமிடுவாங்க, வெள்ளிய புடமிடுவாங்க, வைரங்கள் அது குகைகள் என்ன செய்யும்? புடமிடும். அவருடைய வார்த்தை விலையேற பெற்றதா இருக்கிறது. ஆமென். பவுனை விடைக்கும், நகையை விடைக்கும், தங்கத்தை விடையும், வைரத்தை விடையும் அவருடைய வார்த்தை மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. அது புடமிடப்பட்டது. அது இந்த வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தை, இந்த வேதமானது ஆமென் புடமிடப்பட்டது. எல்லாவற்றையும் விட மிகவும் உயர்ந்ததும் விலையேற பெற்றதுமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த விலையேற பெற்ற வார்த்தை நம்முடைய கரங்களில் கிடைக்க பெறுவதற்கு அநேகர் தங்களுடைய ஜீவனையே தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு தங்கத்தை தோண்டி எடுப்பதற்கு ஆழங்கள்ல போய் வைரங்களை கண்டுபிடிக்கிறார்கள், ஆபரணங்களை கண்டுபிடிக்கிறார்கள், விலை உயர்ந்த கற்களை கண்டுபிடிக்கிறார்கள். அதை கண்டுபிடிப்பதற்கு தங்களுடைய ஜீவனையே துச்சமாக எண்ணி செயல்படுகிறார்கள். அதை விட விலையேற பெற்ற வேதம், இந்த வேதம் நம்முடைய கரங்களில் கிடைக்க பெறுவதற்கு அநேக இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள், தங்களுடைய ஜீவனையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இது தங்கத்தை விட விலை மதிப்பற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சோதரம். தங்கத்தை எங்க தான் பூட்டி வைப்பாங்க? லாக்கர்ல பூட்டி வைப்பாங்க. ரொம்ப பத்திரமா பார்ப்பாங்க, ரொம்ப பத்திரமா பார்ப்பாங்க. எனக்கும் எங்க வீட்டில் எனக்கும் சரி, மம்மிக்கும் சரி, டேடிக்கும் சரி, வேதம் பைபிள் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு பக்கத்துலயா இருக்கட்டும் சரி, நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது, நான் மொபைல் கொண்டு வந்தாலும் கீழே தான் வைப்பேனே தவிர என்னைக்கும் இந்த பைபிள் இந்த வேதத்துக்கு மேலே ஏறினதில்லை. ஏன்னா இது விலையேற பெற்றது. நான் ஒரு டைரி வச்சிருந்தாலும், எந்த ஒரு புக்கு வச்சிருந்தாலும் அது வேதத்துக்கு கீழே தான் இருக்கும். ஒரு நாளும் வேதத்துக்கு மேலே ஏறினதே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனா இருக்கிறார். அவர் என் கூட பேசுகிறார். அல்லேலூயா. அவர் என் கூட பேசுகிறார். உடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் பைபிள் தானே, வசனம் எங்க இருந்தா போதும், வசனம் எங்க இருந்தா போதும், இருதயத்துல இருந்தா போதும் பாஸ்டர். இருதயத்துல இருந்தா போதும் தான், இல்லைன்னு சொல்லல, இருதயத்துல இருக்கணும். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பாவம் செய்யாதபடிக்கும் அது வேதத்தை, நம்முடைய வசனத்தை, நம்முடைய வார்த்தையின் இருதயத்தில் வைத்தேன். நல்லது, வைக்கணும், கண்டிப்பா வைக்கணும். ஆனாலும் வேதத்துக்கு கொடுக்கப்படுகிற மரியாதையை நாம கொடுக்கணும். தங்கத்துக்கு நாம எவ்வளவு மரியாதை கொடுப்போம்? மேசையில கிடக்குமா? ஹலோ, இல்ல கீழே கிடக்குமா? சொல்லுங்க. கண்ணு படுற இடத்துல எதை வைக்க மாட்டோம்? தங்கத்தை வைக்க மாட்டோம். ஏன்னா தெரியும் அது ரொம்ப விலை மதிப்பற்றது. நாளுக்கு நாள் விலை கூடிட்டே இருக்கு. அதை விட வேத வசனம் விலையேற பெற்றதா இருக்கிறது. ஆகையினால தான் இதை அறிந்து கொள்வதற்கு எனக்கு உணர்வு வேண்டும். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு பவுன் நகை கீழே கிடந்தா நமக்கு அப்படியே துடிக்கும், எப்படி ஆகிலும் எடுத்து, ஏன்னா அது விலை மதிப்பற்றதாய் மாறிவிட்டது.
இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் அப்படி தேடுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நாம் தேடுகிறோமா? ஆகையினால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உமது பிரமாணங்களை உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செய்வேன்? காத்து எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அவருடைய வார்த்தை விலையேற பெற்றதா இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம பிடித்து கொள்வோம் என்று சொன்னார். அந்த வார்த்தையை தேடுவதற்கு, அந்த வார்த்தையை கண்டுகொள்வதற்கு அல்ல, அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை, ஆழங்களை, அதிசயங்களை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்வில் நம்முடைய இருதயம் உணர்வுள்ளதாய் மாறும் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நமக்கு வேற எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவருடைய வசனத்தை தியானிக்கிற அனுபவம் நமக்கு கிடைத்தாக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சபை அவருடைய வசனத்தில் வேரூன்றி வளருகிற சபையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சபை அவருடைய வசனத்தில் வேரூன்றி வளருகிற சபையாய் மாற வேண்டும். மற்ற வேற எந்த காரியத்திலும் வளரக்கூடாது. அவள் வளரக்கூடாதுன்னு சொன்னா நான் என்ன ஆசீர்வாதங்கள், நன்மைகளை இல்ல, உலகத்திற்குரியதான மேன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இல்ல இல்ல, அவருடைய வசனத்துல வேரூன்றி வளர்ந்தா எல்லா நன்மையும் நம்ம தேடி வரும். நாம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, அந்த ஆழங்களை அறிந்து கொள்வதற்கான உணர்வு எனக்குள் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. அந்த விலை உயர்ந்த வார்த்தையை, வசனத்தை நாம் பிடித்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நன்மைகளை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை தேடுவதற்கான உணர்வு எனக்கு வேண்டும். ஏன்னா அந்த வசனம் தான் என்னை விடுவிக்கும், இந்த வார்த்தை தான் என்னை கனப்படுத்தும், இந்த வார்த்தை தான் என்னை மேன்மைப்படுத்தும், இந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்வில் சுத்திர நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை கை கொள்ளாத, அவருடைய வார்த்தையை கை கொள்ளாத மனிதர்கள் ஒருபோது நன்மையை பெற்றுக்கொண்டதாக வேதாகம் சொல்லவில்லை. இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு, இந்த வார்த்தையை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய இருதயம் உணர்வடைய வேண்டும். எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு, இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு உணர்வை தந்தருளும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தந்தருளும் அப்பா. ஹல்லேலூயா. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் இந்த வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கை கொள்ள, உம்முடைய வார்த்தையின் வேத வார்த்தையின் ஆழங்களை, வேத வார்த்தையின் அதிசயங்களை நான் அறிந்து கொள்வதற்கு என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும் ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். என் இருதயம் உணர்வடையட்டும், இந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும், இந்த வார்த்தைகளை நான், இதனுடைய ஆழங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு எனக்குள் உருவாகட்டும். எல்லாரும் ஒரு நம்முடைய வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே
இந்த வார்த்தைகளை ஆமீன் வார்த்தைகளின் ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு எனக்கு உணர்வை தந்தருளும் அப்பா. என் இருதயத்தை உணர்வுள்ளதாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை குறித்து அறிந்து கொள்ள, உம்முடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள அப்பா, உம்முடைய நியாய பிரமாணங்களை அறிந்து கொள்ள ஆமீன், உம்முடைய கிருபைகளை அறிந்து கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா